யாரால் உருவாக்கப்பட்டமோ, யாரால் வளர்த்தெடுக்கப்பட்டமோ, யாரால் பதவிக்கு போனமோ எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு ஐயா அவர்களை அவமானப்படுத்துகிற, அவதூறு பேசுகிற காலமா மாறிடுச்சு. இது எப்படி பொறுத்துக்கிறது? முகநூல் உள்ள செய்தியில எழுதுறாங்க, ஐயா தான் காவல் தெய்வம்னு சொல்றாங்க, ஐயா தான் குல தெய்வம்னு சொல்றாங்க. அப்புறம் ஊடகத்துல பாத்தீங்கன்னா ஐயா பத்தி வர்ற செய்தி இவ்வளவுதான், கொஞ்சம் நெஞ்சலம், அவ்வளவு அவமானமா இருக்குது. இது எப்படி தாங்கிக்கிறது? எப்படி எழுதுறதுக்கு மனசு வருது? எப்படி பேசுறதுக்கு மனசு வருது? ஐயா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, மணி ஐயா அப்படின்னு சொன்ன உடனே, மணி உங்களை பத்தி அசிங்கமா, அவமானமா, ரொம்ப கேவலமாலாம் எழுதுறாங்க, அதை பத்தி வருத்தப்படாதீங்கன்னு சொல்லுவார். ஐயா என்னை பத்தி எழுதுனா கூட பரவாயில்ல, உங்களை பத்தியே எழுதுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்ன. நீங்க நினைச்சு பாருங்க, கூட்டம் போடுறது, பேசுறது, யாரு பேசுறது? ஜே.கே. மணி. ஜே.கே. மணி என்ன தப்பு பண்ண, என்ன பாவம் பண்ண? ஒன்னே ஒன்னாதான் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? ஏன் ஜே.கே. மணி ஐயா கூட இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு சொல்றாங்க. நான் இப்ப உங்களை கேட்கிறேன், இங்க வந்திருக்கிற உங்களை கேட்கிறேன், ஊடக நண்பர்களை கேட்கிறேன், இது மூலம் தமிழ்நாட்டு மக்களையும் கேட்கிறேன், நான் ஐயாவோடு இருப்பது சத்திய தர்மமா இல்லையா? நியாயமா இல்லையா? சொல்லுங்க. நான் இருக்கிறது சரிதானே? என் மனசாட்சி சொல்லுது. ஐயாவோட விசுவாசமா இருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா உங்க உண்மையை சொல்லுங்க. இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும் தானே? அது தவறா?